அனைவருக்கும் வணக்கம். வருகிற சண்டே செங்கை மாவட்டத்தில் ஏகாம்பரம் அண்ணன் நினைவால மிஸ்டர் செங்கை காம்படிஷன் அவர் பேரில் டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜிம் ஓனர்ஸும் பாடி பில்டர்ஸும் கண்டிப்பாக கலந்துங்க. ஒரு ஏகாம்பரம்னா தெரியாத ஆளே இல்லை தமிழ்நாட்டில். மிஸ்டர் இந்தியா ஃபஸ்ட்டு 7 times கோல்டு மெடல் வின் பண்ணவர். ஏஷியாவில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யாருன்னா ஏகாம்பரம்னு ஏஷியாவில் 4th பொசிஷன் பண்ணியிருந்தார். அது ஒரு பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டுக்கும் பெருமை, இந்தியாவுக்கும் பெருமை. அவர் ஒர்க் பண்ணது ரயில்வேஸ், சதன் ரயில்வே ஒர்க் பண்ணார். அவரை நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம். 90sலாம் நாங்கள் பழைய பாடி பில்டர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸ் தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அவரை பற்றி. அவர் நான் வானம்பேட்டில் பார்த்தேன். 90sலாம் நாங்கள் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பார்ப்போம். ட்ராக் ஷூட் மாட்டிட்டு அவர் கூட எப்பயுமே சைக்கிள் எங்கே வானம்பேட் டு தேனாம்பேட் சைக்கிளே போவாங்க. அந்த குளோப் ஜிம் அதை பார்த்துட்டு அவங்களாம் எங்கே போகிறாங்கன்னு ஒரு நாள் பார்த்தம்போது தான் தெரியும். இது மாதிரி தேனாம்பேட்டை ஜிம்முக்கு போகிறாங்கன்னு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். அவரோட ஃப்ரெண்டு மூலயமா கேட்டு அப்புறம் நானும் அதே ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணேன். குளோப் ஜிம்மில் சேர்ந்தேன். நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ் பாடி பில்டர், இன்டர்நேஷ்னல் பாடி பில்டரு. செங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜிம் ஓனர்ஸும் பிளேயர்ஸும் கண்டிப்பாக கலந்துட்டு அந்த காம்படிஷனை ரொம்ப பெருமைப்படுத்தணும். அவரை நம்ம ஹானர் பண்ணுறது அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது இல்லாமல் அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷனுக்கு 2005 நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அண்ணனோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா பண்ணார் சப்போர்ட் தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷனுக்கு. நிறையா எல்லா இதுவும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார் அந்த அசோசியேஷனை நல்ல பெரிய லெவல் கொண்டு வரத்துக்கு. அதனால் இப்போதைக்கு அவர் இல்லை. இருந்தாலும் நமக்கு வருத்தம். ரொம்ப சந்தோஷம்னா நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. பாடி பில்டிங் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். எங்களோட சீனியர் பாடி பில்டரு ராதாகிருஷ்ணன். இவருக்கும் அண்ணன் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ணன் ஏகாம்பரண்ணனை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னென்ன? ஏகாம்பரண்ணன் சதன் ரயில்வே தான் தெரியும். ஏகாம்பரண்ணன் சதன் ரயில்வே இன்டர்வியூல போகும்போது நாங்களாம் ஒன்றா ஒரே போகி தான் போவோம். அவங்க வேறு போகி, ஆனால் ட்ரெயின் எல்லாம் ஒன்று தான், வேறு போகி இருக்கும். சதன் ரயில் போகி தனியாக, ஐசிஐ போகி தனியாக. ஸோ ஒன்றா போகும்போது நாங்கள் நல்ல ஒரு மனுஷன். அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, அது கொஞ்சம் வீக்காக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். நல்ல உத்தேஜனம் கொடுப்பான். முன்னாட்டில் நம்பர் 1 அந்த பீரியட் நம்பர் 1. அது மட்டும் இல்லை, அவர் ஏஷியாக்கெல்லாம் போயிருக்காரு, ஏஷியா வின் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஏஷியா வின் பண்ண அவர் தான். இந்தியா 7 times வாங்கியிருக்காரு. இப்போ பிரேம்சந்துக்கு அடுத்தது அவரை தான் இருந்தார் அந்த பீரியட். அர்ஜுன் அவார்டு பாஸ்கர் பாடி பில்டிங்கில் அவர் ரொம்ப மோஸ்ட் சீனியர். எனக்கு ரொம்ப மோஸ்ட் சீனியர். அண்ணனை ஸ்டேஜிலலாம் பார்த்ததில்ல. பட் இருந்தாலும் அண்ணனோட போஸ்டிங் ஸ்டைல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான போஸ்ட் பண்ணியிருப்பாரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற அந்த ஓல்டு பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட போஸ்டிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்லாம் அண்ணன் நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாடி பில்டிங்கில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கெல்லாம் வழிவகுத்து முன்னுதாரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னலில் அண்ணன் ஏசியா போனாங்க. ஏசியா லெவலில் போய் ஃபஸ்ட்டு 4th வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அசோசியேஷன்லாம் 2-3 இருந்து அப்படி பிரிஞ்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாம் இன்டர்நேஷ்னல்ஸ்லாம். அப்போ ஒரே அசோசியேஷன் தான், நிறைய பாடி பில்டர்ஸ், நிறைய காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே அவர் ஒரு 4th பொசிஷன் வந்திருக்காருன்னா அது பெரிய கிரேட். அது பாடி பில்டிங்கில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ உண்மைக்கே அதெல்லாம் அவங்களோட வழிவகமே வந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சீனியர்ஸ்லாம் இருந்தனால தான். ஸோ இனி வரும் காலங்களில் நிறைய பாடி பில்டர்ஸ் இவங்க மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து உருவாகி இப்போ இன்டர்நேஷனல் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இனி வரும் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே ஏகாம்பரண்ணன் மாதிரியும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த பாடி பில்டர்ஸ் மாதிரியும் அவங்கள மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு இனி நிறைய பாடி பில்டர்ஸ் உருவாகணும். தேங்க்யூ. பாஸ்கர் சொன்னா போல போஸ்டிங் நல்லா பண்ணுவார்ல, ஒரு ஜீசஸ் போஸ்ட் பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டைல் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அட்மையர் ஆகிப்பார். இப்போ நிறைய பேர் விஷயம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கலந்துங்க. நன்றி.